மான் மற்றும் ஆடு ஒரு அழகான நட்பு, ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் அருகில் ஒரு பெரிய மலை. மலையின் மீது பசுமையான புல்வெளிகள், நீரூற்று, அழகான மரங்கள் இருந்தன. அந்த இடத்தில் ஒரு மான் மற்றும் ஒரு ஆடு இருந்தன. மான் விரைவாக ஓடும், ஆனாலும் அது ஒருவருடன் நேரம் கழிக்க விரும்பியது. ஆடு அமைதியானது, பசுமை மேய்ந்து கொண்டு மகிழ்ந்தது. ஒரு நாள் மான் நீரூற்றருகே விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது ஆடு புல் மேய்ந்து கொண்டிருந்தது. மான் அருகில் வந்து, நாம் நண்பர்களாக இருக்கலாமா என்று கேட்டது. ஆடு மகிழ்ச்சியுடன், நிச்சயமாக, ஆனால் நான் வேகமா ஓட முடியாது, நீ விரைவாக ஓடுவாய் என்றது. மான் சிரித்துக்கொண்டு, அதுக்கு பிரச்சனை இல்ல, நான் மெதுவாக வருகிறேன், நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமே என்றது. அந்த நாளிலிருந்து மான் மற்றும் ஆடு சிறந்த நண்பர்களாக ஆகிவிட்டார்கள். மான் ஆட்டிற்கு காட்டின் அழகை காட்டியது, ஆடு மானுக்கு அமைதியாக இருப்பதை கற்றுக் கொடுத்தது. இவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். நட்பு என்றால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதுதான் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். கதை நல்லுணர்வு, உண்மையான நட்பு, ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இணக்கமாக வாழ்வது.